ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எஃப்ஐஆர் என்றால் என்ன, ஸோ எஃப்ஐஆர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், யார் யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டா ரிலேட்டடாக இந்த எஃப்ஐஆர் சம்மந்தமாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஷின்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, எஃப்ஐஆர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தமிழில் முதல் தகவல் அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. உங்கள்கிட்ட யாரோ ஒருத்தர் வந்து பெட்டிஷன் கொடுக்காரு அப்படின்னாக்கி அவர் ஏதோ ஒரு தகவலை தான் உங்கள்கிட்ட கொடுப்பார். இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு சண்டை நடந்தது, இந்த மாதிரி என்னை ஒருத்தங்க அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை உங்ககிட்ட கொடுப்பாரு. அந்த தகவலின் அடிப்படையில் பதிவு செய்ய வரும் பார்த்தீங்களா, அதுதான் முதல் தகவல் அறிக்கை, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் எதன் அடிப்படையில் நம்ம எஃப்ஐஆர், இப்படி ஒருத்தர் பெட்டிஷன் கொண்டாந்து தராரு அப்படின்னா அது எதன் அடிப்படையில் நம்ம இப்படி எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம பழைய சட்டம் சிஆர்பிசியின் படி 154 இதன்படியும், அதே மாதிரி புதிய சட்டம் பிஎன்எஸ்எஸ் பிரிவு 173 படியும் நம்ம எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். இந்த சட்டப்பிரிவில் தான் எஃப்ஐஆர் அப்படின்னா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், என்னென்ன மாதிரி பெட்டிஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். எல்லா குற்றத்திற்கும் நம்ம எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபென்ஸை 2 வகையாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று காக்னசபிள் அஃபென்ஸ், இன்னொன்று நான் காக்னசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க. காக்னசபிள் அஃபென்ஸ் அப்படின்னாக்கி ஒரு நம்ம எஃப்ஐஆர் பதிவு செய்கிறோம் அப்படின்னாக்கி நீதிமன்றத்தோட அனுமதியே இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், அந்த அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணலாம், எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணலாம். நான் காக்னசபிள் அஃபென்ஸ் அப்படின்னாக்கி நீதிமன்றத்தோட அனுமதி பெற்று தான் அவங்கள அரெஸ்ட் பண்ணணும், எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஓகே, ஒரு அஃபென்ஸ் காக்னசபிளா இல்லை நான் காக்னசபிளா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கி, நம்ம பிஎன்எஸ்எஸ் இருக்குல்ல, அதில் அந்த சட்டத்தில் பின்னாடி ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க. அந்த அட்டவணையில் எது காக்னசபிள் அஃபென்ஸ், எது நான் காக்னசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி மேட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அது பிரகாரம் நம்ம எஃப்ஐஆரை பதிவு பண்ணிக்கலாம். ஓகே, இது சம்மந்தமாக நான் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன், அதில் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு பழைய சட்டம்னா என்ன, புதிய சட்டம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணப்பட்டு ஜூலை 1, 2024 அன்று நடைமுறைக்கு வந்தது இந்த சட்டங்கள். ஐபிசி அதுக்கு பதிலாக பிஎன்எஸ் என்றும், சிஆர்பிசி அதுக்கு பதிலாக பிஎன்எஸ்எஸ் என்றும், ஐஇஏ இதுக்கு பதிலாக பிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு 3 சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு இன்டர்வியூவில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட இருக்கலாம். ஐபிசி அதுக்கு மாற்றாக கொண்டு வந்த சட்டம் எது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. பிஎன்எஸ் அப்படின்னா பாரதிய நியாய சங்கீதா, பிஎன்எஸ்எஸ் அப்படின்னா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, பிஎஸ்ஏ அப்படின்னா பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக உங்களுக்கு ஐபிசியில் 511 செக்ஷன் இருந்தது, இப்போ பிஎன்எஸ்ல 358 செக்ஷனாக மாற்றிருக்காங்க. சிஆர்பிசியில் 484 செக்ஷன் இருந்தது, பிஎன்எஸ்ல இப்போ 531 செக்ஷனாக இருக்குது. அடிஷ்னலாக இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து எப்படி புகார் அளிக்கலாம், ஒரு கம்ப்ளைண்ட் எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. கம்ப்ளைண்ட் மொத்தம் ஒரு 3 வழியில் கொடுக்கலாம். ஒன்று மின்னணு மூலமாக நம்ம கொடுக்கலாம். ஸோ அதாவது எலக்ட்ரானிக்கல் ஃபார்மில் நம்ம கொடுக்கலாம். ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அல்லவா, ஸோ அது. செகண்டு வாய்மொழியாக நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் வாய்மொழினா ஓவராலாக கொண்டு போய் நீங்கள் சொல்ல ஒருத்தர் எழுதுற மாதிரி, ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஒரு ரிசப்ஷன் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் நீங்கள் வாய்மொழியாக சொல்ல அவங்க பெட்டிஷனை எழுதிக்குவாங்க. அதை எழுதி உங்கள்கிட்ட மறுபடியும் இதுதான் நீங்கள் சொன்னது கரெக்டாக அப்படின்னு சொல்லி அவங்க ரீட் பண்ணி காமிச்சு அவர் ஒரு கையொப்பம் வாங்கிடுவாங்க. இது நம்ம வாய்மொழியாக கொடுக்கக்கூடிய புகார். அப்படி இல்லையா, நம்ம எழுத்துப்பூர்வமாக கூட கொடுக்கலாம். நீங்களே ரிட்டனாக எழுதி கீழே சைன் போட்டு இந்த மாதிரி எங்களோட பெட்டிஷன் அப்படின்னு சொல்லி நீங்களே ரிட்டனாக கூட கொடுக்கலாம். நிறைய பேர் செல்ஃபோன் மிஸ்ஸிங்காண்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க. ஸோ ஆன்லைனில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி பண்ண கம்ப்ளைண்ட் நீங்கள் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உங்களை நேரில் வர சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேரில் நீங்கள் போய் 3 நாளைக்குள்ள என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டிஷனில் சைன் போடணும். இந்த மாதிரி நான் தான் பெட்டிஷன் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சைன் போடணும். அடுத்து பார்த்தோம்னா, ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றம் நடக்கும், ஒரு பாலியல் குற்றம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெண் காவலர் தான் கண்டிப்பாக அந்த பெட்டிஷனை எழுதி வாங்கி அதுக்கான எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இது சட்டம் சொல்லிடுங்க, இது கட்டாயமாக அவங்க தாங்க பண்ணி ஆகணும்.
ஸோ இன்கேஸ் அந்த பெண்ணால் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷனுக்கு வர முடியலை அப்படி என்றால் கூட அந்த பெண் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துக்கு போய் இவங்க பெட்டிஷன் அவங்க சொல்ல எழுதி அதை ரீட் பண்ணி காய்ச்சி சைன் வாங்கிக்கணுங்க. சரி, அடுத்து எஃப்ஐஆரில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக டைப்ஸு அப்படின்னு ஒன்றும் கிடையாது, நம்மளா டைப்ஸை பிரிச்சிருக்கோம். ரெண்டு வகையான எஃப்ஐஆர் நம்ம பிரிக்கலாம். ஒன்று ஜீரோ எஃப்ஐஆர், இன்னொன்று நார்மல் எஃப்ஐஆர் அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கோம். ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஸோ நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது நீங்கள் ஒரு ஸ்டேஷன் எஸ்ஐ உங்களோட லிமிட்டில் இல்லாமல் ஒரு பக்கத்து ஸ்டேஷன், இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இப்போ சென்னையில் ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு. சென்னையில் ஒரு கொலை பண்ணுறான். கொலை பண்ணி மதுரையில் கொண்டாந்து அந்த பாடியை கொண்டாந்து போட்டு போயிடுறான். அந்த மதுரையில் கொண்டாந்து போட்டான் இல்லையா, அது வந்து உங்களுடைய ஸ்டேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் ஸ்டேஷனில் அந்த பாடியை எடுக்கிறீங்க, எடுத்து இது வந்து இங்கே கொல்லப்பட்டது இல்லை, கொல்லப்பட்ட இடம் வந்து சென்னையில் கொல்லப்பட்டிருக்காங்க, அதனால் கொலை செய்தது எங்கேயோ அங்கே தான் எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ உங்கள் இடத்துல அந்த பாடி இருக்கனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னு ஒன்று பதிவு செஞ்சிடலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, உங்கள் லிமிட்டில் இல்லாமல் வேறு எங்கேயோ நடந்த அஃபென்ஸுக்கு உங்கள் லிமிட்டில் எஃப்ஐஆர் போடுறதுக்கு பேர் தான் ஜீரோ எஃப்ஐஆர். நீங்கள் போட்டு ஜீரோ எஃப்ஐஆரை மறுபடியும் எந்த ஸ்டேஷனுக்கு வருமோ அந்த ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஜீரோ எஃப்ஐஆர் அப்படிங்கிறது. நார்மல் எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம லிமிட்டில் நடந்த அஃபென்ஸு நம்மளே எஃப்ஐஆர் போடுறதுக்கு பேர் தான் நார்மல் எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தபடியாக நம்ம கம்ப்ளைண்ட் போட்டு முடிச்சாச்சு, எஃப்ஐஆர்லாம் பதிவு செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சட்டப்படி நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் காப்பியை கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு காப்பியை கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ இது தெரிஞ்சுக்கணும். இன்கேஸ் இப்போ ஒரு வேளை ஸ்டேஷனுக்கு நம்ம போகும்போது அவங்க எஃப்ஐஆர் எடுக்கலை, எஃப்ஐஆர் போட முடியாது, ஆனால் காக்னஸபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுது. மேட் அவுட் ஆகியும் இவங்க எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க ஸ்டேஷனில் அப்படின்னா, நம்மளுக்கு இன்னொரு வழி இருக்குங்க. நம்ம பெட்டிஷன் எழுதி எஸ்பி ஆஃபீஸ்னு இருக்கும், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எஸ்பி ஆஃபீஸும் ஒவ்வொரு சிட்டிக்கும் கமிஷனர் ஆஃபீஸ்னு இருக்குங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வமாக பெட்டிஷனை எழுதி அவங்கக்கிட்ட நம்ம முறையிடலாம். ஒருவேளை அவங்களும் அதை மறுக்கிறாங்க, எஃப்ஐஆர் போடலை அப்படின்னாக்கி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நீதிமன்றம் இருக்குங்க, தலைமை நீதிமன்றம் இருக்கும். அந்த நீதிமன்ற நடுவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் பெட்டிஷன் ஸ்டேஷனில் கொடுத்தேன் வாங்கலை, எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்தேன் வாங்கலை, அதனால் உங்கள்கிட்ட வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீதிமன்ற நடுவரிடமும் நம்ம புகார் தெரிவிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆர்னா என்ன, அதை எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஒருவேளை கம்ப்ளைண்ட்டை வாங்கலை அப்படின்னாக்கி யார்கிட்ட முறையிடலாம், பெண்களுக்கு எதிரான குற்றம்னா யார் எஃப்ஐஆர் போடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டீட்டெயில் பார்த்தோம். ஸோ இனிமேல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கி, டிஎன்யூ சார்பில் இன்டர்வியூக்காக ஒரு 4-5 கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு கொஷினாவது இன்டர்வியூவில் இருந்தே தீரும், கம்பல்சரி இருக்கும். ஓகே, டெய்லி நோட்டு பெண்ணை வச்சு நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு அரௌண்ட் ஒரு 150 கொஷின் கிட்ட நம்ம இன்டர்வியூக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். ஓகே, முதல் கேள்விக்கு போகலாம். முதல் கேள்வி, எஃப்ஐஆர் என்றால் என்ன? உங்களுக்கு பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எஃப்ஐஆர் என்றால் என்ன, இதுதான் உங்களுக்கு முதல் கொஸ்டினாக இருக்கலாம். எஃப்ஐஆர்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அதாவது முதல் தகவல் அறிக்கை. ஒருத்தர் கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நம்ம பதிவு செய்கிறது தான் எஃப்ஐஆர். ஓகேவா? ஸோ என்ன செக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, புதிய செக்ஷன் 173 பிஎன்எஸ்எஸ்ஸின் படியும் பழைய செக்ஷன் 154 சிஆர்பிசியின் படியும் நம்ம எஃப்ஐஆர் பதிவு செய்கிறோம். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர் கொடுத்தீங்கனாலே அது உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எஃப்ஐஆர் அப்படின்னா என்னன்னு தெரியுதா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இன்டர்வியூவில் செக் பண்ணுவாங்க. ஸோ அது தெரிஞ்சிருந்தனாலே உங்களுக்கு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் தான். சரி, வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். ஜீரோ எஃப்ஐஆர் என்றால் என்ன? ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ நம்மளோட ஸ்டேஷன் லிமிட் இல்லாமல் வேறு ஒரு லிமிட்டில் அஃபென்ஸ் நடந்திருக்கணும். ஸோ அதை நம்ம ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த கன்சர்ன் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஜீரோ எஃப்ஐஆர். ஓகேங்க, இதுவே போதுமானது. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஒரு நபர் காவல் நிலையத்திற்கு வந்து முற்றிலும் பொய்யான புகாரை அளிக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்தால் எஃப்ஐஆர் பதிவு செய்வீர்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் நிறைய எதிர்பார்க்கலாம். பதிவு செய்வீர்களா, பண்ணுவீங்களா, அந்த மாதிரி உங்களுடைய இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெலாம் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுடைய இன்டர்வியூட மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
ஓகே, இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது அதுக்கு என்னுடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்னுடைய பதில் என்ன, அவர் பொய்யான புகார் அளித்தாலும் சரி, அதில் காக்னசபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆச்சுது அப்படின்னாக்கி கண்டிப்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்வேன். ஏனென்றால் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழிகாட்டல் இருக்குது. அந்த வழிகாட்டலின்படி ஒரு காக்னசபிள் அஃபென்ஸ் கண்டிப்பாக மேட் அவுட் ஆச்சுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எஃப்ஐஆர் போட்டே ஆகணும். ஆனால் அவர் பொய்யான தகவல் தானே தராரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுமில்ல, ஏன் எஃப்ஐஆர் போடாமல் இருந்துடலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நீங்கள் அதை எப்போ ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஐஓவாக இருந்து, ஐஓ அப்படின்னாக்கி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருந்து அந்த கேஸை விசாரணை பண்ணி எஃப்ஐஆர் போட்டு ஐஓவாக எடுத்து விசாரணை பண்ணும்போது அது அவர் கொடுத்தது பொய்யான தகவல் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வச்சு வரும்போது நீங்கள் அந்த கேஸை எம்எஃப் பண்ணிடலாம். எம்எஃப் அப்படின்னாக்கி மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த கொடுத்த கேஸு பொய்யான தகவல் அப்படின்னு நீங்கள் சட்டப்படி என்ன பண்ணிடலாம், நடவடிக்கை எடுக்கலாம். ஸோ என்னோட ஆன்சர் இதாக தான் இருக்கும். கண்டிப்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்வேன். என்னோட இன்வெஸ்டிகேஷனில் அது பொய் என்று தெரிஞ்சதுன்னா கேஸை எம்எஃப் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கும். ஓகே, வாங்க அடுத்த கேள்வி போகலாம். உங்கள் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட விவகாரத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்ய உங்கள் மேல் அதிகாரி வாய்மொழியாக பதிவு செய்ய வேண்டாம் என்று தடுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நேர்மை, நீங்கள் எவ்வளோ நேர்மையாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட நேர்மையை சோதிப்பதற்காக இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்கப்படும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு முக்கியமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் தெரியணும். லலிதா குமாரி அப்படிங்கிற ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கில் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காக்னசபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆச்சுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு போலீஸ் அதிகாரி என்ன பண்ணணும், எஃப்ஐஆரை பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. ஸோ என்னுடைய மேலதிகாரியில் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, இது காக்னசபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுது, அதனால் நான் சட்டப்படி அந்த எஃப்ஐஆரை போடுறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு பார்ப்பேன். அதையும் மீறி அவங்க எஃப்ஐஆர் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதாவது மாவட்ட எஸ்பி இருக்கிற அவர்கிட்ட கொண்டு போய் நீங்கள் புகார் அளிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள டைரக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் என்னுடைய பதிலாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் நம்ம ஒரு 4 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 4 கொஸ்டினுக்கும் ஆன்சர் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது டேட்டாஸ் எதுவும் ஆட் பண்ணணும், இல்லை ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவோ இல்லை அப்படின்னாக்கி போஸ்டாவோ நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது போக இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் உங்களுக்காண்டி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம், கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, எனக்கு உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னாக்கி, நம்மளுக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் பயங்கரமாக வெள்ளம் அந்த டிஸ்ட்ரிக்டில் நிறைய ஸ்டேஷன் எல்லாமே ரன் ஆகாமல் மூடி இருந்தாங்க. அந்த மாதிரி உங்களோட ஸ்டேஷன் லிமிட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக பவர் கட். ஸோ பவர் இல்லை, நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ எல்லாமே ஆன்லைனில் தான் நம்ம எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் நம்ம சிசிடிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் எஃப்ஐஆர் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் உங்களுக்கு ஸ்டேஷன் ஃபுல்லாக பவர் கட்டாக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருத்தர் காக்னசபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகக்கூடிய ஒரு பெட்டிஷனை கொண்டு தராரு. இப்போ நீங்கள் எப்படி அதுக்கு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க? ஃபுல் பவர் கட்டு. ஸோ நீங்கள் எழுத்து மூலமாகவோ இல்லை ரிட்டனாகவோலாம் எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியாது, பழைய மாதிரி கிடையாது. முன்னாடி அப்படி பண்ணாங்க, ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் எந்த மாதிரி முடிவு எடுப்பீங்க அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ யாருடைய கமெண்ட் கரெக்டாக இருக்கோ நான் அதை பின் பண்ணி வைக்கிறேன் கமெண்ட்டில். ஓகே காய்ஸ், கிளாஸ் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறது தெரியல எனக்கு. ஸோ இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ யூடியூப் சேனலில். ஸோ கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ போக போக சரி பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேராவது இன்டர்வியூவில் நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு போதுமானது. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.